வணக்கம். என் பேரு டாக்டர் புருத்தவன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம் பேசப் போறோம். கோடை காலத்துல உங்கள உடல குளிர்வதற்காக நீங்க என்ன குடிக்கணும், என்ன குடிக்கக்கூடாது என்பதைப் பற்றி. ஏனெனில் கோடை காலம் வந்துவிட்டால் மோர் நல்லதாக தோன்றும், மாம்பழ ஷேக் நல்லதாக தோன்றும். மேலும் நம்முடைய விருப்பங்களும் மாறிவிடுகின்றன. அறியாமலோ, தெரியாமலோ நாம் சில நேரங்களில் அப்படி பானங்களை குடிக்கிறோம். அது நம்முடைய சிறுநீரகங்களை வேகமாக பாதிக்க ஆரம்பிக்கச் செய்கிறது. அதனால் இந்த கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே நாம் எந்த பானங்களை குளிர்ச்சியாக குடிக்கலாம், எதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால், நம்முடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். அப்படின்றார். முதலில நம்ம மோரிலிருந்து தொடங்கலாம். இப்போது மோர் தயிரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தயிரில் லாக்டோபாசிலஸ் என்ற பாக்டீரியா உள்ளது. அது லாக்டிக் அமிலத்தை உருவாக்குகிறது. அதாவது குறைந்த அளவில் மோரிலும் லாக்டிக் அமிலம் காணப்படுகிறது. நாமே மோரை குடிக்கும்போது லாக்டிக் அமிலம் உடலில் செல்கிறது மற்றும் அதே லாக்டிக் அமிலம் நமது இரத்தத்தை மேலும் அமிலத்தன்மை கொண்டதாக மாற்றுகிறது. இப்போது இந்த சேனலை முன்பே பார்த்து வந்திருக்கும் அனைத்து நோயாளிகளும் அறிந்திருப்பார்கள். நமது சிறுநீரகம் வெறும் கிரியேட்டினின், யூரியா அல்லது சிறுநீரை மட்டும் உருவாக்கி வெளியேற்றுவதில்லை. அது அமிலத்தையும் வெளியேற்றுகிறது. உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படும்போது, அமிலம் உங்கள் உடலிலிருந்து வெளியேற முடியவில்லை. அது வெளியேற முடியாத போது, அது உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அது ஏற்கனவே உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் மேலிருந்து லாக்டிக் அமிலத்தையும் சேர்த்து விட்டீர்கள். அப்போது என்ன ஆகும்? உடலின் அமிலத்தன்மை அதிகரிக்கிறது. இதன் விளைவாக சிறுநீரகம் வேகமாக பாதிக்கப்படத் தொடங்குகிறது. நமது இரத்தத்தில் உள்ள பைகார்போனேட் அயன்கள் குறையத் தொடங்குகின்றன மற்றும் நமது கழிவுகளை வெளியேற்றும் வேகம் அதிகரிக்கிறது. உடலில் மெட்டபாலிக் அசிடோசிஸ் ஆரம்பமாகிறது. அதே காரணத்தால் தயிர், மோர், லஸ்ஸி ஆகியவற்றை நிறுத்த சொல்லப்படுகின்றது. ஏனெனில் இவற்றில் லாக்டிக் ஆசிட் உள்ளது. இரண்டாவது காரணம் என்னவென்றால், இவையெல்லாம் திரவப் பொருட்கள் என்பதால், ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தேவையில்லாமல் உடலில் அதிகமாக திரவம் எடுத்துக்கொண்டால், அதை சிறுநீரகத்திற்கு வெளியேற்ற சொல்லும்போது, சிறுநீரகத்திற்கு அதிக சுமை ஏற்படும். அந்த சுமையை நாம் ஏற்படுத்த விரும்பவில்லை. அதனால்தான் நாங்கள் திரவப் பொருட்களின் அளவை கட்டுப்படுத்த விரும்புகிறோம். 2வது விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது மேங்கோ ஷேக். இப்போது மேங்கோ ஷேக் என்பது கோடையில் அதிகமாக கிடைக்கின்ற ஒரு பொருள். ஒவ்வொரு வீட்டிலும் இது தயாரிக்க ஆரம்பிக்கப்படுகிறது. ஏனெனில் மாம்பழமும் கிடைக்கிறது. நீங்கள் மாம்பழத்தை பாலை சேர்த்து மேங்கோ ஷேக் தயாரித்து முழு குடும்பத்துடன் ரசிக்கலாம். ஆனால் இந்த மேங்கோ ஷேக் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு மீண்டும் தீங்கு விளைவிக்கிறது. மேலும் இது அப்படிப்பட்ட தீங்காக இருக்கிறது என்று கிரியேட்டினின் அளவு வாரம் வாரமாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்பு 4 இருந்தது. நேராக அது 5 அல்லது 6 ஆகிவிடுகிறது. இப்போது முக்கியமானது இது ஏன் நடக்கிறது என்பதே அதே காரணம். உங்கள் தயிரில் என்ன இருந்தது? லாக்டிக் அமிலம். உங்களோட மாம்பழத்தில என்ன இருக்கிறது? அஸ்கார்பிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் மற்றும் டார்டாரிக் அமிலம். 3ம் அமிலம் தானே? இவை உங்கள் பிஎஸ்ஐ குறைக்கும். வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை தொடங்கி சிறுநீரக செயலிழப்பு வேகம் எடுக்கும். மேலும் சிறுநீரகம் நமது வேகத்தில் செயலிழக்கத் தொடங்கும். இது வெறும் புளிப்பு பொருட்களால மட்டும் நடக்கிறது என்று இல்லை. சந்திரா, மௌசுமி, கினோ, மாம்பழம், ஊறுகாய், சட்னிகள் இருக்கின்றன அல்லவா? இவை மட்டுமல்லாமல் அமிலம் இல்லாத பிற பொருட்களாலும் இது நடக்கலாம். அதுல முதன்மையாக வருகிறது டீ. ஏனெனில் இந்தியாவில் டீ அதிகமாக குடிக்கப்படுகிறது. அப்படி என்றால் டீ குடிக்கும் நோயாளிகள் அவர்களின் கிரியேட்டினின் நிலை 4ஐ கடந்துவிட்டால் அவர்களின் சிறுநீரகங்கள் மிகவும் வேகமாக பாதிக்கப்படுகின்றன. அவர்கள் மருந்தும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நிலை தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஏனெனில் டீ காரணமாக எங்கள் உடலில் அமிலம் உருவாக ஆரம்பிக்கிறது. முதல் விஷயம், இது ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது? எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் நடைமுறையில் நாம் கவனித்தது என்னவென்றால், சிறுநீரக செயலிழப்பு கொண்ட நோயாளி கிரியேட்டினின் நிலை 4ஐ கடந்துவிட்டால், அவர் டீ குடிப்பதை நிறுத்தாத வரை அந்த நிலைமை நிலைநிறுத்தப்பட முடியவில்லை. அதனால் என் ஆலோசனை எல்லா சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கும் டீ மற்றும் காஃபி 2ஐயும் நாம் நிறுத்திவிட வேண்டும். நம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால். மேலும் டீயுடன் இன்னொரு பாதிப்பு என்னவென்றால், டீயில் சில வகை ஃப்ளேவனாய்ட்கள் உள்ளன. அவை இரும்பு உறிஞ்சுவதை தடுக்கின்றன. அதாவது என் உடலில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதால் என் உடலில் இரத்தம் குறைவாக உருவாகிறது. சரி, என் ஹீமோகுளோபின் 8, 9, 7 என்று எந்த அளவாக இருந்தாலும் நான் டீ குடிக்கும்போது உணவில் இருக்கும் இரும்பு அது என் குடலில் இருந்து உறிஞ்சி என் இரத்தத்தில் சேர வேண்டியிருந்தது. ஆனால் அது சேர முடியவில்லை. ஏனெனில் நான் உணவுக்கு பிறகு ஏதாவது விதத்தில் டீ அல்லது காபி குடித்து விடுகிறேன். அதனால் டீ மற்றும் காபி இரு காரணங்களுக்காக நிறுத்த வேண்டும். 1. இரும்பு உறிஞ்சுதல் நன்றாக நடைபெற வேண்டும். 2வது, உடலில் தெரியாத வகையில் அமிலம் அதிகமாக உருவாகக்கூடாது மற்றும் நம் கிரியேட்டினின் விரைவாக அதிகரிக்கக்கூடாது. வேறு என்ன நினைவில் கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு மிகவும் சூடாக உணர்கிறேன். எனக்கு ஏதாவது குடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. எனக்கு இனிப்பு ஏதாவது குடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்போது நான் என் நோயாளிகளுக்கு எப்போதும் கொஞ்சம் குளிர்ந்த பால் 1 கப், அதற்கு மேல் அல்ல, 1 கப் குளிர்ந்த பால் குடிக்க அறிவுறுத்துகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்த பாலும் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் அதை உட்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கலாம், அல்லது ஏதாவது சர்பத் சேர்க்க வேண்டும் என்றால், கஸ்கஸ் சர்பத் சேர்க்கலாம், அல்லது ரோல் ஜூஸ் சேர்க்கலாம். அவற்றையும் சேர்த்து குடிக்கலாம். ஆனால் அளவ கவனிக்க வேண்டும். உங்கள் பால் 1 கப்பை விட அதிகமாக இருக்கக்கூடாது மற்றும் சர்பத் 1/2 டீஸ்பூன் விட அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிப் செய்து குடித்தால் உங்கள் தாகம் முழுமையாக தீரும். வேகமாக குடித்தால் தாகம் தீராது. சரி, இத நான் உங்களுக்கு அனுமதிக்க முடியும். ஆனால் இதைத் தவிர எந்த வகையான மாங்காய் ஷேக், லஸ்ஸி, மோர் ஆகியவை முழுமையாக தடை செய்யப்படும். எந்த நிலைமையிலும். இதோடு நீங்கள் எத்தனை புளிப்பு பொருட்கள் உள்ளனவோ, உதாரணத்திற்கு மாங்காய், ஊறுகாய், கினோ, ஆரஞ்சு, மோசம்பி எத்தனை புளிப்பு பழங்கள் உள்ளனவோ அவற்றை சாப்பிடக்கூடாது. அவற்றின் ஜூஸையும் குடிக்கக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இவற்றை எடுத்துக்கொண்டால் அதற்கேற்ப உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கரும்பு சாறு. அடிக்கடி நோயாளிகள் கேட்பார்கள், கரும்பு சாறு குடிக்கலாமா என்று. கரும்பு சாறு குடிக்க முடியாது. நீங்கள் முயற்சிக்க கூடாது. கரும்பு சாறு குடித்தால் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரிக்கத் தொடங்கும். எனவே உங்களை தடை செய்யும் காரியங்கள் ஏன் தடை செய்யப்பட்டிருக்கின்றன என்பதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அது வெறுமனே தவிர்க்கச் சொல்வதற்காக அல்ல. அதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் மற்றும் கோடை காலத்தில் தவறுகள் செய்யாதீர்கள். ஏனெனில் கோடை காலத்தில் உணவு மற்றும் பானங்களால் கிரியேட்டினின் அளவு மிகவும் விரைவாக அதிகரிக்கிறது. இந்த வீடியோவின் மூலம் கோடை காலத்தில் உங்களுக்குள் உள்ள வெப்பத்தை எவ்வாறு சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் இதை செய்ய எந்தெந்த விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு புரிந்திருக்கும். இன்னும் எனக்கு சந்தேகங்கள் இருந்தால் அல்லது கேட்க விரும்பினால் வரவேற்கப்படுகிறீர்கள். நேரில் வந்து சந்திக்கலாம். டாக்டர்கள் குழுவும் உள்ளது. அவங்களோட பேசலாம். இதனுடன் நான் விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.